ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள பார்த்து தான் ஸ்பைனல் கார்டு. இந்த இடைப்பட்ட பகுதியில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த ஏரியாவில் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா சர்வைக்கல் ஃபஸ்ட்டு 3 விரல் வச்சோம்னா கவர் ஆகக்கூடிய சர்வைக்கல், அடுத்தது 4 விரல் வச்சோம்னா கவர் ஆகக்கூடிய தொராசிக்கல், லம்பார், சேக்ரல். ஒருத்தருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு 2 நிமிஷம் அந்த வலி குறைவதற்கு பயன்படும். அதுக்கப்புறம் வலி வந்துச்சுன்னா அதே இடத்துல தான் கொடுக்கணும், பாக்கி இடத்துல அது கனெக்டட் பாயிண்ட் வராது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இது வந்து கழுத்து பகுதி கூடியது, இது வந்து சென்ட்ரல் மிடில் ஆஃப் த பேக் தொராசிக்கல் பகுதி, இது லம்பார், சேக்ரல். இப்போ சாருக்கு வந்து மெயினாக பிரச்சனை என்னென்னா லோவர் பேக் பெயின். இப்போ இந்த லோவர் பேக் பெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பல்வேறு காரணங்களால் இந்த லோவர் பேக் பெயின் வரும். அது பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகிறது லம்பார், சேக்ரல் பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த லம்பார் பகுதியில் வந்து 5 எலும்புகள் வந்து கனெக்டட் உடையது, சேக்ரலில் ஒரு 5 எலும்புகள் கனெக்டட் உடையது. இது ரெண்டும் தான் லோவர் பேக் பெயின். லோவர் பேக் பெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் கால் பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும், கால்கள் உள்ள நரம்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், கால்கள் உள்ள தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லோவர் பேக்கில் லம்பார், சேக்ரலில் டிஸ்க் கொலாப்ஸு, ஏன்னா அந்த டிஸ்கில் வந்து ஏதாவது அடிக்கடிப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டாலும் கடுமையான வலி ஏற்படும். இந்த லம்பார், சேக்ரலுக்குரிய நரம்புகள் வந்து அழுத்தப்படுறதுனால கால்கள் வந்து நடக்க முடியாமல் நரம்பு இழுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கும். அதே போல் லம்பார், சேக்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அழுத்தத்தினால கால்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படாது, கால்கள் வலி, கடுமையான பாதிப்புகள், கால் மரப்புத்தன்மை, இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாயிடும். நம்ம வந்து நிறைய பேருக்கு இப்போ ஏற்பட காரணம் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பணி செய்பவர்கள், அதே மாதிரி நீண்ட நேரம் வந்து அந்த எக்ஸசைஸ் கடுமையாக செய்யக்கூடியவர்கள், இப்படி அதுக்கு லம்பார், சேக்ரல் பகுதிக்கு சீரான ரத்த ஓட்டம் செல்லாத காரணத்தினாலும் அங்கே உள்ள தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படுறதுனால ஸ்பைனல் கார்டு பாதிப்புனாலும் பல்வேறு பாதிப்புகளால் இந்த லோவர் பேக் பெயின் வருது. அதில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல வச்சு ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா, முன்னாடி இந்த அளவுக்கு வலியில் இல்லை இப்போ, அதனால் இந்த பகுதியில் கொடுக்கறதுனால அந்த வலிகளை குறைப்பதற்கு பயன்படும். வலி எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லம்பார் 1ல் இருக்கா, லம்பார் 2ல் இருக்கா, 3ல் இருக்கா, 5ன்னு அழுத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, இதான் டயக்னோஸ் சிஸ்டம். அதே மாதிரி சேக்ரல் 1, 2, 3, 4ல் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த பகுதியில் 10 கவுண்டாக பிரிச்சுருவோம். அதாவது இந்த இடத்துல போக்கிறோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதுக்கு லம்பார், இது வந்து சேக்ரல். இந்த இடத்துல வலி வருதுன்னா லம்பார் 2ல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வலி வருதுன்னா லம்பார் 5. அப்போ பெரும்பாலும் அதிகமான பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸ்பைனல் கார்டு வந்து முக்கியமானது. அப்போ ஸ்கேன் எடுக்கும்போது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கும் ஸ்கேனில் உள்ள ரிப்போர்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பகுதியில் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முதுகு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் நம்ம இதில் கொடுப்பதற்கு லோவர் பேக் பெயினுக்கு முக்கியமானது. இப்போ சாரு கொடுக்குறப்போ இப்போ லோவர் பேக் பெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன வலியே கிடையாது, கொடுக்குறோம்ல எந்த வலியும் இல்லை. அப்போ லோவர் பேக் பெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இதை டயக்னோஸ் பண்ண போகிறோம். ஆக எல்லா விதமான பேக் பெயினுக்கும் இந்த பகுதியில் தான் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இதில் கடுமையாக கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பைனல் கார்டு வந்து என்ன ஆகும், அந்த வலிகளுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பேக் சைடுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போகும்போது அது ரீஜெனரேட் ஆகும். ஒரு பிரச்சனை வந்து பேக் பெயின் மோர் தென் 5 இயர்ஸாக இருக்குன்னா அது அதிகமான பாதிப்புகள் இருக்கும். அது தொடர்ந்து ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது முழுமையாக வந்து வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். இல்லை 2 டேஸாக தான் அந்த பெயின் இருக்குன்னா ஒரே சிட்டிங்கில் அந்த பெயின் போயிடும். அப்போ நோயின் தன்மை உடல்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம ப்ராப்பராக ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை கொடுக்க முழுமையாக வந்து பேக் பெயினை ரிஃப்ளெக்ஸாலஜியில் குணப்படுத்தலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்படுது. எல்லா விதமான பேக் பெயினுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை பெற விரும்புவோர் அணுகவும் 9444641062 அண்ணா நகர், சென்னை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்பைனல் கார்டு சில பேருக்கு வந்து வளைஞ்சிருக்கும், நடக்கும்போதே ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக வலி இருக்கும். அவங்களுக்கும் இந்த பார்ட்டு ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்கணும். இதுலேருந்து வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அழுத்தம் கொடுப்போம். இது மாதிரி 1 or 2 minutes or 3 minutes ப்ராப்பராக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முழுமையாக வந்து அந்த வலிகளை குறைப்பதற்கும் நமக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டு 100% உதவும். ஆக ஸ்பைனல் கார்டு நமக்கு முக்கியமானது. ஸ்பைனல் கார்டு கனெக்டடு பிரெயின், அடுத்தது
பெருமூளை, சிறுமூளை, முகுளம், முள்ளந்தண்டு ஃபுல்லாக வந்து கனெக்டடாக வருது. இந்த ஸ்பைனல் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் பிரெயினோட கனெக்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம உடலுடைய இயக்க நிலைக்கு ஸ்பைனல் கார்டும் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த லம்பார் சேக்ரல் பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டுனா உடலில் வந்து லோவர் பார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிகஸ்க்கு கீழே 2 காலுமே வந்து சுத்தமாக மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் உயிரோடு இருப்பாங்க, வண்டியில் போவாங்க. அது செயலிழந்து போயிடும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது லோவர் பார்ட்டு ஃபுல்லாக செயலிழந்து போயிடும். அதையும் வந்து நம்ம பயக்கணும். ஆக ஸ்பைனல் கார்டு மிக முக்கியமானது. அதனால் ஸ்பைனல் கார்டில் கழுத்து பகுதியில் சர்வைக்கலில் பாதிப்பு இருக்கா, தொராசிக்கலில் பாதிப்பு இருக்கா, லம்பார் சேக்ரலில் பாதிப்பு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த கனெக்டட் பாயிண்டில் ப்ராப்பராக அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் முழுமையாக வந்து முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அதனால் இது முறையாக கொடுப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் வழியிலேருந்து நிவாரணம் பெறலாம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி, வணக்கம்.